அத்தியாயம் 1. மிருதுளாவுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ அநியாயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. படிக்கும் காலத்தில் நன்றாக பாடும் அவளை விட்டுவிட்டு சாரீரமே அவ்வளவாக நன்றாக இல்லாத ஒரு மாணவியை வலுக்கட்டாயமாக பயிற்சி கொடுத்து பள்ளி ஆண்டு விழாவில் பாடச் செய்து அந்த பெண்ணிற்கே முதல் பரிசும் கொடுத்து விடுவார்கள். அந்த மாணவியின் தந்தை பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த காரணமோ என்னவோ, வகுப்பிலேயே முதல் மாணவியான அவள் பள்ளி கடைசி வருடம் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ந்த போதும் ஒரு அரசாங்க கல்வி அதிகாரியின் மகளுக்கு அந்த மதிப்பெண்கள் அவ்வளவும் பணத்திற்காக தாரை பார்க்கப்பட்டது. உபயம் அவளின் குடிகார தந்தை. பதிலுக்கு அவளுக்கு ஒரு அரசாங்க வேலை தரப்பட்டது. அதை வைத்துத்தான் தன் பெருங்குடும்பத்தை காப்பாற்றி வந்தாள். 2 தங்கைகள், ஒரு தம்பி, நோயாளி அம்மா, பொறுப்பில்லாத குடிகார ஊதாரி தந்தை. டிகிரி படிக்கும் அளவுக்கு அவளுக்கு வசதி இல்லை. எனவே +2 முடித்தவுடனே லஞ்சமாக தரப்பட்ட சத்துணவு ஆயா வேலையில் பல வருடங்களாக பணியாற்றி வந்தாள். தங்கை, தம்பிகள் என எல்லாவற்றிற்குமே ஒரு நல்ல வழி செய்துவிட்டு நிமிர்ந்த போதுதான் அவளுக்கு வயது 30 என்பது நினைவுக்கு வந்தது. காச நோயால் இருமியே அம்மாவும், கள்ளச்சாராயத்தால் இருமியே அப்பாவும் ஒன்றன் பின் ஒன்றாய் போய் சேர்ந்து விட்டனர். தன்னந்தனியலானால் மிருதுளா. இவளால் கரையேறிய தம்பியும் தங்கைகளும் போட்ட சீர் பத்தவில்லை என இவளை திருப்பி கூட பார்க்கவில்லை. இவளும் அவர்களை சீ என உதறிவிட்டாள். பின் பாஸ்கரை சந்தித்தாள். பாஸ்கர் குடும்பத்தை கரை சேர்க்கிறேன் என உழைத்ததில் நெற்றியில் முன் வழுக்கை விழ ஆரம்பித்திருந்தது அவனுக்கு. 37 நெருங்கிக் கொண்டிருந்த வயது. இருவரும் மனம் விட்டு பேசினார்கள். பிடித்து போனது. தத்தம் நன்மை விரும்பிகளை மட்டும் அழைத்து எளிமையாக கோயிலில் திருமணம் முடிந்தது இருவருக்கும். பாஸ்கருக்கு ஒரு சிறிய சொந்த வீடு இருந்தது. பிடுங்கிக் கொண்டதெல்லாம் போக உறவுகள் அவனிடம் அது ஒன்றை மட்டும் போனால் போகிறது என்று விட்டு வைத்திருந்தார்கள். நிம்மதியான குடித்தனம். அதன் பின்தான் மீண்டும் விதி அவளுக்கு அநியாயம் செய்தது. பாஸ்கருக்கு வங்கியில் கிளர்க் உத்தியோகம். சிறிது நாள் அவளை விட்டு வைத்திருந்த விதி தூங்கி எழுந்து இப்போது மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. ஊரில் மற்ற பேங்குகள் எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்க இவன் வேலை பார்த்த தனியார் வங்கி மட்டும் திவாலாகி போய் மூடப்பட்டது. ஒரேடியாக வேலை போய் அதிலே அவன் போட்டு வைத்திருந்த பணமும் போய்விட்டது. அரசாங்கத்தால் கிடைக்கும் என நம்பி பல மக்களோடு மக்களாக நடையாய் நடந்ததுதான் மிச்சம். ஒன்றும் கிடைக்காமல் இறுதியில் விரக்தியில் பெரும்பாலான ஆண்கள் செய்யும் நல்ல காரியத்தை அவனும் செய்தான். குடிக்கு அடிமையாகி போனான். குடி நோயாளியாகி போனான் அவன். இதற்குள் மிருதுளா தபாலில் டிகிரி படித்து முடித்து சத்துணவு ஆசிரியையாக ப்ரமோஷன் ஆகிவிட்டிருந்தாள். ஒரு பெண் குழந்தைக்கும் தாயாகி இருந்தாள். அவளுடைய சேமிப்பு பணம் சிறிது சிறிதாக அவனுடைய குடிக்காக கரைய ஆரம்பித்தது. முதல் 1 வருடம் குடிகார கணவனுடன் மல்லுக்கட்டவே அவளுக்கு நேரம் சரியாக இருந்தது. அடுத்த 1 வருடம் அவனுடைய குடி நோய்க்கு பணம் சம்பாதிக்கவே பொழுது கரெக்டாக போனது. அதற்கு அடுத்த வருடம் மறுவாழ்வு மையத்தில் அவனை கொண்டு சேர்த்துவிட்டு அதற்கு நடையாய் நடப்பதற்கே தீர்ந்து போனது. ஏற்கனவே இதய நோயாளியாய் இருந்த பாஸ்கர் அடுத்த 1 வருடத்திற்குள் குடியும் சேர்ந்து கொள்ள மகா மோசமாய் வதைப்பட்டு இறந்து போனான். ஆக திருமணமாகி 6 வருடங்களுக்குள் மிருதுளாவின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த முடிவை மிருதுளா ஏற்கனவே ஓரளவு எதிர்பார்த்திருந்தபடியால் அவள் கலங்கவில்லை. என்ன, முதலில் தனியாக நின்றாள். இப்பொழுது 5 வயது பெண் குழந்தையுடன் நிற்கிறாள். அவ்வளவுதான் வித்தியாசம். கையில் அரசாங்க வேலை உள்ளது. போதும், இது போதும். தான் வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் கீர்த்தனா, மிருதுளாவின் மகள். அவளின் ஒரே வாழ்வாதாரம். இனி அவளை கொண்டுதான் தன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே என முடிவு செய்து உழைக்க ஆரம்பித்தாள் அவள். சத்துணவு டீச்சராக பார்த்த வேலை நேரம் போக பார்ட் டைம் வேலைகளும் செய்ய ஆரம்பித்தாள். நேர்மையான எந்த வேலையானாலும் செய்தாள். சீசன் டைம்களில் பலகாரம் சுட்டு பாக்ஸில் போட்டு விற்றாள். தீபாவளி, பொங்கல் நேரங்களில் மாலையிலிருந்து நள்ளிரவு வரை துணிக்கடைகளில் வேலை செய்தாள். ஜெராக்ஸ் கடையில் டைம் போட்டு வேலை செய்தாள். லீவு நாட்களில் போஸ்ட் ஆஃபீஸில் வாசலில் உட்கார்ந்து காசுக்கு மனு எழுதி கொடுத்தாள். ஃபாரம் நிரப்பி கொடுத்தாள்.
இன்னதென்று இல்லாமல் அடுத்த 5 வருடங்கள் அவள் உழைத்த உழைப்பு பலன் தந்தது. ஒரு சிறிய வீடு கூட வாங்கும் அளவிற்கு கணிசமான பணம் அவள் சேமிப்பில் சேர்ந்தது. இந்நிலையில்தான் அவளுக்கு வேறு ஊருக்கு மாற்றலானது. கீர்த்தனாவும் 4ஆம் வகுப்பை முடித்து 5ஆம் வகுப்புக்குள் அடியெடுத்தும் வைக்க நேரம். இடையில் கோடை விடுமுறை கிட்டத்தட்ட 1.5 மாத காலம். எனவே எந்த அறிபறியும் இல்லாமல் ஊரை காலி பண்ணி கிளம்பவும் முடிந்தது. மாற்றலான ஊருக்கும் மகளுடன் கிளம்பினாள் மிருதுளா. விதியும் அவளை பின்தொடர்ந்து வந்தது. அந்த ஊர் மண்ணை மிதித்ததுமே கீர்த்தனா அம்மாவை பார்த்து, அம்மா, இங்க ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குமா என்றாள் அமைதியான குரலில். அத்தியாயம் 2. தேவக்கோட்டைக்கருகே சிறுகுறிச்சி கிராமம். சிறிய கிராமம்தான். அதன் அருகில் இருந்த 8 ஊர்களுக்கும் அங்கு இருந்த அரசாங்க நடுநிலைப் பள்ளிதான் குருகுலம். அந்த பள்ளியில்தான் இடமாறுதல் கிடைத்திருந்தது மிருதுளாவுக்கு. ஓட்டு வீடு ஒன்று கிடைத்தது. ஓரளவு பெரிய வீடுதான். ஓட்டு வீடு என்பதை விட தோட்ட வீடு எனலாம் அதை. ஒரு பக்கத்தில் பெரிய தென்னந்தோப்பு, இன்னொரு புறம் நீண்ட வயக்காடு. தள்ளி தள்ளி நிறைய வீடுகள் கூட தென்பட்டன. இதை தாண்டித்தான் ஊருக்குள் செல்ல வேண்டும். ஊர் என்பது மொத்தமே 4 தெருக்கள், ஒரு ஆலமர மேடை, அங்கன்வாடி, ரேஷன் கடை, ஒரு சிறிய அம்மன் கோவில், ஊருக்கு பொதுவான தண்ணீர் டேங்க், அவ்வளவுதான். ஊருக்குள் வீடு எதுவும் காலியாக இல்லை. ஊருக்குள் நுழையும் முன் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிதான் தோட்ட வீடு போல் அமைந்து விட்டிருந்தது அவள் வீடு. தென்னந்தோப்புக்கும் வயல்வெளிக்கும் இடையே நீண்டு நெளிந்து வரும் ஒற்றையடி பாதையில் தொடர்ந்து நடந்து வந்தால் சற்று தூரத்திலேயே பக்கவாட்டு மண்பாதையில் இறங்கியதும் வீடு கண்ணில் படும். சுண்ணாம்பு கட்டுமானத்தில் வெள்ளையடிக்கப்பட்டு பளிச்சென தெரிந்தது. வீடு இப்படி ஹோவென தனியாக இருக்கிறதே என மிருதுளா கவலைப்பட கீர்த்தனாவுக்கோ உற்சாகம் பீரிட்டது. அந்த இடங்களை பார்த்ததுமே குஷியில் குதிக்க ஆரம்பித்தாள். ஹை அம்மா, எவ்வளோ தென்னை மரம், பா, எவ்வளோ கிரீனிஷா இருக்கு வயல்லாம். அம்மம்மா, அங்க பாரு, டபிள்யூ மாதிரி பேர்ட்ஸ்லாம் பறக்குது. கை தட்டி குதூகலித்தாள். இவர்கள் முன்னாடி குடியிருந்த டவுனுக்கு இந்த பச்சை பசுமை நிறைந்திருந்த கிராமம் அவளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரிந்ததோ என்னவோ. அவள் முன்னாடி வேலை செய்த பள்ளியின் ஒரு ஆசிரியை தான் இந்த ஊரில் தெரிந்தவர் மூலமாக வீடு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தாள். கவலைப்படாத மிருதுளா, அந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்ல மாதிரி. அங்க நீ ஒர்க் பண்ண போற ஸ்கூலோட டீச்சர் சாம்பமூர்த்தி சார் தான் எனக்கும் ஒரு வகையில தூரத்து சொந்தம். அவர் தான் அங்க வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க போனதும் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணி உங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவார். கடை, மார்க்கெட் இதெல்லாம் பழக்கி விட்டுடுவார். உங்களுக்கும் 2 நாள்லயே பழகிடும். ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ண மிருதுளா. நம்ம கீர்த்துக்குட்டிக்கும் அங்கேயே ஸ்கூல்ல சேர்த்துடலாம். கோச்சிங் நல்லா இருக்கும் என சொல்லி அனுப்பி வைத்தாள் கலாவதி என்ற அந்த தோழி. அவளுக்கு மிருதுளாவின் வாழ்க்கை பற்றி நன்றாக தெரியும். வீட்டு சாமான்களை வண்டியில் ஏற்றி அட்ரஸ் கொடுத்து வர சொல்லிவிட்டு தாயும் மகளும் பஸ் ஏறிவிட்டனர். 6 மணி நேர பயணம். தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியதுமே காத்திருந்தார் சாம்பமூர்த்தி. நடுத்தர வயது, முன் வழுக்கை, லேசான தொப்பை போட்டிருந்தது. டீ-ஷர்ட்டும் வேஷ்டையும் உடுத்தி இருந்தார். நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது அந்த நேரம். ஏற்கனவே கலா இருவரது போட்டோக்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்ததால் பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே அவர் கண்டு கொண்டு விட்டு கையசைத்தவாறே அருகில் வந்தார். குடை பிடித்திருந்தார். இவர்களுக்கும் சாம்பமூர்த்தியின் புகைப்படத்தை ஷேர் செய்திருந்தாள் கலா. மழையை கண்டதுமே குடையை விரித்து பிடித்து கொண்டாள் மிருதுளா. கீர்த்தனா தாயுடன் ஒன்று நின்று கொண்டாள். வாங்க, வரும்போதே மழையை கூட்டிட்டு வந்துடுறீங்க போல. புன்னகையுடன் பேசிக்கொண்டே, ஹாய், நீங்க தான் மிஸ் கீர்த்தனாவா என்றவாறே அவளின் கன்னத்தில் செல்லமாக தட்டினார் அவர். மிருதுளா லேசாக புன்னகைத்தாள். ஏனோ முதற் பார்வையிலேயே அவரை பிடிக்காமல் போனது கீர்த்தனாவுக்கு. வாங்க, நீங்க ஆட்டோல வந்துடுங்க, நான் என் பைக்ல வந்துடுறேன் என்றவர் அவரே ஒரு ஆட்டோவை பிடித்தார். உள்ளே அவர்களை அமர செய்துவிட்டு ஆட்டோக்காரனிடம், தனபாலு, நாட்டார் அம்மா தோட்ட வீடு இருக்குல்ல, அங்க கூட்டியாந்துரு என்று விட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பிவிட்டார். நாட்டார் அம்மா தோட்ட வீடு என்றதுமே அந்த ஆட்டோக்காரன் முகம் மாறியதை பின் சீட்டில் அமர்ந்திருந்த மிருதுளா கவனிக்கவில்லை. மழை வலுக்க தொடங்கி இருந்தது. அத்தியாயம் 3. கிட்டத்தட்ட 15 நிமிட பயண தூரம் கடந்ததும் தென்னந்தோப்பு வந்தது. தென்னந்தோப்பு, வயக்காடு, இதற்கு நடுவில் சென்ற பாதையில் ஆட்டோ நுழைந்தது. சுமார் 500 மீட்டர் தூரத்தை கடந்ததுமே ஆட்டோக்காரன் சற்று வேகமாக வண்டியை ஓட்டுவது போல் இருந்தது மிருதுளாவுக்கு. மழை சற்று குறைந்து காணப்பட்டது. தம்பி, கொஞ்சம் மெதுவா போப்பா, வேகமா போற மாதிரி இருக்கு, பாதை ரொம்ப தூக்கி போடுது பாருங்க.
அவன் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான். ஆனால் வேகம் குறையவே இல்லை. தென்னந்தோப்பை ஒட்டி இடது பக்கம் ஒரு வீடு சற்று உள்ளடங்கி காணப்பட்டது. அந்த இடத்தை கடக்கும்பொழுது அந்த டிரைவரின் பார்வை சற்று பயமாய் அந்த இடத்தை பார்த்துவிட்டு திரும்பியது. அதே நேரம் திடீரென ஒரு உருவம் குறுக்கில் ஓடிவர சடார் என சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். அவன் முகம் சற்று பயத்தை காட்டியது. என்னாச்சு டிரைவர்? மிருதுளா பதட்டத்துடன் கேட்டாள். ஏன் வண்டியை நிறுத்தினீங்க? ஒன்றும் இல்லைம்மா, யாரோ குறுக்கால பூந்து போன மாதிரி இருந்துச்சு, அதான். யாரும் குறுக்க வரலையே, நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். மிருதுளா சொல்ல அவன் நின்ற வண்டியை வேகமாக ஸ்டார்ட் செய்தான். ஆட்டோ ஆன் ஆகவில்லை. 3-4 தடவை ஸ்டார்ட் செய்தும் மக்கர் பண்ணியது. ஆட்டோ டிரைவரின் முகம் வியர்த்து வழிந்தது. மழையும் மீண்டும் வலுக்க வேறு செய்தது. என்னப்பா, ஸ்டார்ட் ஆகலையா என்றாள் மிருதுளா சற்று கவலையான குரலில். இல்லைங்க, இதோ இப்ப பார்த்துடுறேன் என்றவன் ஆட்டோவை விட்டு இறங்கினான். மழை நீர் சடசடவென அவன் மேல் பட்டு வழிந்தோடியது. ஆட்டோவின் பின்புறம் வந்தான். அந்த வீடு இருந்த பக்கம் அவன் திரும்பாமலேயே பின் கதவை திறந்து என்ஜினை பார்த்தான். அது சரியாகவே இருந்தது. சரியாத்தானே இருக்கு என்று யோசித்தவாறே முகத்தில் வழிந்த நீரை கைகளால் துடைத்துவிட்டு பின் ஷட்டரை மூட போனவன் காதில் அந்த குரல் கேட்டது. அங்கிள். தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. மிரண்ட விழிகளுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கிள் என்ற சிறு குழந்தையின் சிரிப்பொலி கேட்டது வெகு கிட்டக்க. மிரண்டவாறே எகிறுகிற இதயத்துடன் மெதுவாக தலையை திருப்பினான். திருப்பியவன் அதிர்ந்தான். அவன் பின்னாடி கீர்த்தனா மழையில் நனைந்தபடி நின்றிருந்தாள். பாப்பா, நீ எப்படி இங்க வந்து நின்றுட்டு இருக்க? திக்கியபடியே அவன் ஓடி வந்து பின் சீட்டை பார்த்தான். உள்ளே கீர்த்தனா அதே உடையோடு அம்மா மிருதுளாவோடு போனை காட்டி சிரித்து கொண்டிருந்தாள். பதட்டமும் பயமுமாக திரும்பி ஆட்டோவின் பின்னால் பார்த்தான். அங்கேயும் கீர்த்தனா நின்று சிரித்து கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் திடீரென ஒரு வட்ட கொடு உற்பத்தியாகி அதிலிருந்து குபுக்கென ரத்தம் வழிந்து அவள் அணிந்திருந்த ஃப்ராகை நனைக்க ஆரம்பித்தது. கண்கள் பிதுங்க சட்டென பின்னுக்கு போய் விழுந்தான் அந்த டிரைவர். அப்போதுதான் அவன் விழுந்ததை கவனித்த மிருதுளா உள்ளிருந்தே கத்தினாள். ஐயோ தம்பி, என்னாச்சு? வழுக்கிடுச்சா? பார்த்து என்றாள். அவனோ ஆட்டோவின் உள்ளிருந்த கீர்த்தனாவையும் வெளியே ஆட்டோ பின்னாடி ரத்தம் மழை நீரோடு கலந்து வழிந்தோடி நின்று சிரித்து கொண்டிருந்த கீர்த்தனாவையும் நோக்கி மாறி மாறி கை நீட்டியவாறே வார்த்தை வராமல் மிரண்டு கொண்டிருந்தான். அவன் ஏதோ கை காட்டி மிரள்வதை உணர்ந்து பதட்டத்துடன் ஆட்டோவை விட்டு இறங்கினாள் மிருதுளா. என்னாச்சு தம்பி? தலைக்கு மேல் கையை உயர்த்தி பிடித்தபடி, ஏன் இப்படி மிரள்றீங்க என்றவாறே அவன் கை காட்டிய திசையில் அவளும் பார்த்தாள். பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. அவன் கை காட்டிய இடத்தில் ஒரு பூனைக்குட்டி மழையில் நனைந்து வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. மியாவ் என்றது. ஹட, அது பூனைக்குட்டி தம்பி, அதை பார்த்தா பயப்படுறீங்க? வாங்க வந்து வண்டி எடுங்க, இருட்டிட்டே வருது பாருங்க என்றவாறு அந்த பூனைக்குட்டியை தூக்கி ஒரு ஓரமாக விட்டுவிட்டு வந்தாள். எழுந்து நின்றான் ஆட்டோ டிரைவர். ஒரு தடவை ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த கீர்த்தனாவை பயமுடன் பார்த்தான். அவள் பாட்டுக்கு போனில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். தன் சீட்டில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தான் வண்டியை. ஆட்டோ இப்போது ஸ்டார்ட் ஆனது. விற்றென கிளம்பி அவர்களை தோப்பு வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு மிருதுளா கத்த கத்த காசை கூட வாங்கி கொள்ளாமல் கிளம்பி ஓடியே விட்டான் அந்த ஆட்டோ டிரைவர். ஒரு ஓரமாக மழைக்கு ஒதுங்கி நின்ற சாம்பமூர்த்தி வேகமாக ஓடி வந்து கேட்டார். ஏன் இவ்வளோ நேரம்? என்னாச்சுங்க? ஏன் இப்படி போறா? தெரியல சார், காசை கூட வாங்கிக்காம ஓடுறார். என்னாச்சுன்னு புரியல. மிருதுளா குழப்பமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போனில் விளையாடி கொண்டிருந்த கீர்த்தனா போனை விட்டு கண்களை நிமிர்த்தினாள். வேகமாக போகும் அந்த ஆட்டோவையே பார்த்தபடி ஒரு சிரிப்பு சிரித்தாள். உதட்டோர வளைவான ஒரு ஏளன சிரிப்பு. அந்நேரம் அவள் விழிகள் இரண்டும் இரத்த நிறத்தில் ஒரு கணம் மாறி பின் சாதாரணமானது. அத்தியாயம் 4. ஊரை விட்டு தள்ளி இருந்த அந்த வீடு மிருதுளாவுக்குத்தான் கவலையாகவும் சற்று பயமாகவும் இருந்தது. ஆனால் கீர்த்தனாவுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்தது எனலாம். சற்று தள்ளி ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலில் கால்களை நனைத்து விளையாடினாள். அதில் செல்லும் சிறு சிறு மீன்களை குவளையில் நீருடன் மொண்டு பின் அதிலேயே ஊற்றினாள். பக்கத்தில் இருக்கும் தென்னந்தோப்புக்குள் மரங்களை சுற்றி சுற்றி வந்து விளையாடினாள். மிருதுளாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாகவே கீர்த்தனா இவ்வளவு ஆக்டிவாக இருப்பவள் இல்லை. சோர்வாகத்தான் காணப்படுவாள். எல்லா குழந்தைகளும் கலகலப்பாக விளையாடும் போது இவள் மட்டும்
எங்கோ பார்த்து கொண்டு ஏதோ யோசனையில் இருப்பாள். இவள் டாக்டரிடம் கூட காண்பித்தாள். அவர்களும் சரியாகி விடுவார் என சத்து மாத்திரைகள் எழுதி கொடுத்தனர். ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுமே கீர்த்தனா அடியோடு மாறிப்போனாள். எந்நேரமும் தோப்பு வயல் என சுற்ற ஆரம்பித்தாள். மிருதுளாவுக்கு அது மகிழ்ச்சிதான். இதுவரை நகர்ப்புற வாழ்க்கையை பார்த்து பழகி வந்த கீர்த்தனாவுக்கு இந்த அமைதியான சூழல் மிக பிடித்து விட்டதோ என்னவோ. சரி, அதுவும் நல்லதுதான் என நினைத்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அவள். அவள் பணிபுரியும் பள்ளி இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம்தான். தனது 2 வீலரை கொண்டு வந்திருந்தாள். அதில்தான் செல்லுவாள். பள்ளியின் சத்துணவு கூடத்தில் தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் சேரில் உட்கார்ந்து வரவு செலவு கணக்குகளை பதிவு செய்ய ஆரம்பித்து விடுவாள். உணவு தயாரிப்பு, அன்றைய தினம் எவ்வளவு முட்டைகள் விநியோகம், எத்தனை குழந்தைகள் சாப்பிட்டனர் என்பது போன்றவற்றை பதிவு செய்து சத்துணவு மேலாளரின் பார்வைக்கு வைத்து கையெழுத்து வாங்கிவிட்டாள் என்றால் கிளம்பி வீட்டிற்கு வர மதியம் 2:30 ஆகிவிடும். கீர்த்தனாவுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் அவளை தனியே விடாமல் அவளையும் உடன் அழைத்து சென்றாள். அது எப்போதும் வழக்கம்தான். கீர்த்தனாவை தனியே விடவே மாட்டாள் மிருதுளா. கீர்த்தனாவின் பள்ளி நேரம் போக விடுமுறை நாட்களில் அவளையும் தன்னுடன் தான் வேலை செய்யும் பள்ளிக்கு அழைத்து வந்து விடுவாள். அதுபோலத்தான் இப்பொழுது அழைத்து வந்திருந்தாள். வண்டியை ஸ்டாண்டிட்டு விட்டு ஹெட் மாஸ்டரின் அறைக்குள் சென்றாள் மிருதுளா. நீ இங்கே நில்லுடா கீர்த்திமா, அம்மா டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை காண்பிச்சுட்டு வந்துடுறேன். என்னை கீர்த்தனாவை அறைக்கு வெளியே நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்று தலைமை ஆசிரியரை சந்தித்தாள் மிருதுளா. அவளை பார்த்தவாறே அட்டகாசமான குரலில் வரவேற்றார் தலைமை ஆசிரியர் சங்கர சுப்பு. 55 வயதுக்கு தன்னை இளமையாக காட்ட முயன்று தோற்றிருந்தார். வாங்க மிஸ்ஸஸ் மிருதுளா, பேர் மாதிரியே பார்க்க மிருதுவாத்தான் இருக்கீங்க. ஆரம்பமே மிருதுளாவுக்கு சுருக்கென்றது. எதுவும் பேசாமல் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை அவரிடம் காண்பித்தாள். என்ன மிஸ்ஸஸ் மிருதுளா, உங்க தலைமையில் சாப்பாடு தயாரானா? குழந்தைகள் வயிறுக்கு ரொம்ப டேஸ்டா சாப்பாடு கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்களே உணவும் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க போலவே. ரொம்ப சீக்கிரமே பதவி உயர்வு கிடைச்சிருக்கே. நல்ல திறமையான ஆள் தான் போல நீங்க. உங்க திறமைக்கு ரெக்கமெண்டேஷன் பலமா இருந்திருக்கணும். வில்லங்கமாக அவர் சொன்னதன் அர்த்தம் புரிய சில நொடிகள் பிடித்தது அவளுக்கு. ஆமா சார், இந்த போஸ்ட்டுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். மற்றபடி யார் சிபாரிசுனாலையும் இல்லை. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா சைன் போட்டுட்டு போய் வேலையை பார்ப்பேன். வெடுக்கென அவள் கூறியதும் சற்று திணறிவிட்டு வருகை பதிவேட்டை அவள் புறம் நகர்த்தினார் சங்கரசுப்பு. மடமடவென கையெழுத்து போட்டுவிட்டு கையை நீட்டினாள். அவர் குழப்பமாய் பார்க்க, சத்துணவு கூடத்தோட சாவி வேணும். அவள் பட்டனை கேட்டதும், சாவியை சமையல் ஆயா முனியம்மா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க போனதும் அவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. டான்னு நாளையிலேருந்து 8 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஓகே சார் என சொல்லிவிட்டு திரும்பி நடந்து சென்றாள் மிருதுளா. நீண்ட பின்னல் அசைய நடந்து செல்லும் அவளின் இடுப்பு பிரதேசத்தையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு பெருமூச்சு விட்டார் சங்கரசுப்பு. அவர் அவ்வாறு பார்ப்பதையே இமைக்கா விழிகளுடன் ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் விழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு ஏற ஆரம்பித்து வரி வரியாய் இரத்த குழாய் புடைக்க ஆரம்பித்தது விழிகளில். விழிகள் பயங்கரமாக, பார்ப்பதற்கே மிக பயங்கரமாக இருந்தது. அத்தியாயம் 5. சாயங்காலம் 6 மணி. டாஸ்மாக் கடையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான் தனபால். அன்று மிருதுளாவையும் கீர்த்தனாவையும் இறக்கிவிட்ட அதே ஆட்டோ டிரைவர். தள்ளாட்டத்துடன் நடந்து வந்து வாசலில் நின்று கொண்டிருந்த தன் ஆட்டோவை நெருங்கினான். டேய் தனபாலு, குரல் கேட்டு திரும்பினான். அவனுடைய சக நண்பர்கள் 3 பேர் வாயில் புகையும் சிகரெட்டுடன் கையசைத்தவாறே அவனை நெருங்கினர். என்ன மாப்பிள, அதுக்குள்ளார கிளம்பிட்டாப்ல? நாங்க வர்றதுக்குள்ளேயே முடிச்சிட்டியா? ஒருவன் கேட்க, அவன் இப்போ கொஞ்ச நாளாவே இப்படித்தான் பங்கு. 6 மணிக்குள்ள கிளம்பிடுறான். நம்ம கூட சேர்றதில்ல. ஏண்டா மாப்பு, 6 மணி ஆச்சுன்னா சின்ன தம்பி படத்துல வர்ற மாதிரி ஏதாவது பிரச்சனையாடா? அதான் சீக்கிரமே கிளம்பிடுறியா? ஏதுன்னா சொல்லு மாப்பு, நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டியாரோம். இன்னொருவன் சொல்ல இவன் தலையசைத்து மறுத்தான். அதெல்லாம் இல்லடா மாப்பிள்ளைங்களா, ஒரு சின்ன பிரச்சனை. அதான் வேலை முடிஞ்சு சீக்கிரமே கிளம்பிடுறேன் சொன்ன அவனது மணிக்கட்டை கவனித்தான் இன்னொருவன். டேய், இங்காரா நம்மால? கையில் ஏதோ கயிறெல்லாம் கட்டியிருக்காப்ல. என்னடா இது புது பழக்கம்? அட ஆமா என்றபடியே ஒரு சகா அவன் கையை தொட்டு பார்க்க முயற்சிக்க இவன் வெடுக்கன கையை இழுத்து கொண்டான். தொட முயன்ற நண்பனின் முகம் கருத்து போனது. வேணாண்டா மாப்ள, அதெல்லாம் யாரும் தொட்டு பார்க்க கூடாதான். பூசாரி சொன்னாரு. நான் கிளம்புறேன்டா, தள்ளுது.
அவன் கிளம்ப முயல அந்த நண்பன் டக்கென இவன் கையை பிடித்து இழுத்தான். இங்காரு, அதெல்லாம் தெரியாது. இப்ப நீ எங்கூட வர, சாப்பிட்ற. இவன் வலுக்கட்டாயமாக இழுக்க தனபாலுக்கு கோபம் வந்தது. டேய், நான் தே வேண்டாண்டு சொல்றேன்ல, அப்புறம் என்னடா தொணாண்டு என்றபடி அவனை பிடித்து தள்ளினான். அவன் பின்னே அப்படியே போய் தடுமாறி கீழே விழுந்தான். அவ்வளவுதான். அங்கே அந்த குடிகார நண்பர்களுக்குள் ஒரு கைகலப்பு மூண்டது. அக்கம்பக்கம் ஆட்கள் கூட ஆரம்பித்தனர். கடை வீதிக்கு வீட்டு மளிகை சாமான்கள் வாங்க வந்திருந்த மிருதுளாவும் இந்த சண்டையை பார்த்தாள். அவளுடன் கைப்பிடித்தபடி ஒரு சிறு பையை தூக்கி கொண்டு நின்ற கீர்த்தனாவும் பார்த்தாள். அவனை இவன் பிடித்து தள்ள, இவனை அவன் பிடித்து தள்ள, ஒரு கட்டத்தில் கீழே தள்ளப்பட்ட தனபால் அப்போதுதான் எதிர்சாரியில் தாயின் கையை பிடித்தபடி மெதுவாக அவனை பார்த்தவாறு நடந்து கொண்டிருந்த கீர்த்தனா பட்டாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் தனபாலுக்குள் அச்சம் மூண்டது. தடால் என எழுந்தான். ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் தனது ஆட்டோவில் தாவி ஏறினான். ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து விற்றென கிளம்பி போய்விட்டான். அந்த ஆட்டோவை பார்த்தவாறே திரும்பி சண்டையிட்ட அந்த நண்பனை பார்த்தாள் கீர்த்தனா. அவனது கையில் தனபால் கையில் கட்டியிருந்த கருப்பு கயிறு அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த கீர்த்தனாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. சண்டையை பார்த்து கொண்டே சாலையை கடந்த மிருதுளா அப்போதுதான் கவனித்தாள் கீர்த்தனாவை காணோம் என்பதை. பகீர் என்றது அவளுக்கு. கீர்த்தனா! பதட்டத்துடன் அந்த பகுதியிலேயே அவளை தேட ஆரம்பித்தாள் மிருதுளா. அத்தியாயம் 6. இருட்ட தொடங்கி இருந்தது. வானம் சிறிது சிறிதாக கருமை நிறத்துக்கு மாறிக்கொண்டிருக்க தனபாலின் ஆட்டோ படு வேகமாக போய்க் கொண்டிருந்தது அந்த தார் சாலையில். வெளியே பெருங்காற்று அடித்து கொண்டிருந்தாலும் அவன் முகத்தில் மட்டும் முத்து முத்தாக வியர்வை அரும்பி இருந்தது. கீர்த்தனாவின் விழிகள் அடிக்கடி மனக்கண்ணில் தோன்றி அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. கடந்த 10 நாட்களாகவே அவனுக்கு சரியாக தூக்கமில்லை. ஏதேதோ கெட்ட கனவுகளும் நிழல்களுமாக அவனை மிரட்டி கொண்டிருக்கிறது. அதிலும் அந்த சிறுமியை பார்த்த கணத்திலிருந்தே அவனுக்குள் ஏதோ ஒரு மிரட்சி தோன்ற ஆரம்பித்தது. என்னவென்றே தெரியவில்லை. அந்த பெண்ணையும் அவள் அம்மாவையும் விட்டு வருவதற்காகத்தான் அன்று அந்த வழியிலே அவன் சென்றது. அதுவும் சாம்பமூர்த்தி வாத்தியார் சொன்னதால்தான். 10 வருடங்களாயிற்று அந்த பாதையில் சென்று. அன்று அந்த சிறுமியை பயங்கர தோற்றத்தில் பார்த்ததிலிருந்தே அவன் மிரண்டு மிரண்டு எழுந்திருந்தான் இரவில். யாரோ தன்னை தொடர்ந்து வருவது போலவே இருந்தது தனபாலுக்கு. அதனால்தான் பூசாரியை சந்தித்து கயிறு மந்திரித்து கட்டி வந்தான். இது இருப்பதால் தான் இப்போது கொஞ்சம் நிம்மதியாய் இருக்கிறது. இவ்வாறு நினைத்தவாறே தன் கையை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த கயிறை காணோம். அதே நேரம் கலகலவென அவனது இதயத்தை கிள்ளும் சிறுபொலி ஒன்று எழும்பியது. கண்ணாடியை பார்த்தவன் இதயமே நின்றுவிடும் போலானது. பின் சீட்டில் கீர்த்தனா உட்கார்ந்திருந்தாள். கண்கள் எல்லாம் இரத்த சிவப்பில் வெளியே புடைத்து கொண்டு முட்டை விழிகளாக தெரிந்தது. கழுத்து அறுபட்டு ரத்தம் வெளியே பீறிட்டு கொண்டிருந்தது. ஆவென அலற வாயெடுத்தான் தனபால். அதற்குள் கீர்த்தனாவின் முகம் ஒரு ஓநாயை போல் மாறியது. அப்படியே பாய்ந்து வந்து அவன் பின்னங்கழுத்தில் தன் கூரான பற்களை பதித்து அவனை கடித்து ரத்தம் உறிஞ்ச ஆரம்பித்தாள் கீர்த்தனா. ஆட்டோ அங்கும் இங்கும் தடுமாறிவிட்டு சாலையோரம் இருந்த ஒரு மரத்தில் டமார் என மோதி சிதறியது. அத்தியாயம் 7. கீர்த்தனாவை எங்கும் காணாமல் சாம்பமூர்த்தியை போனில் தொடர்பு கொண்டாள் மிருதுளா. படபடப்புடன் அவரும் வந்து சேர்ந்தார். அவளிடம் விசாரித்து பார்த்துவிட்டு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா என கேட்டுவிட்டு பின்பு ஒரு யோசிப்போடு, மிருதுளா, எதற்கும் ஒரு வாட்டி நீங்க வீட்டில் போய் பாருங்களேன். உங்களை காணாமல் கீர்த்தனா ஒருவேளை வீட்டுக்கு வந்திருக்கலாமோ? ஆனா அவளுக்கு வீட்டுக்கு வழி தெரியுமா என மிருதுளா யோசித்துவிட்டு பின்பு சரி என தலையாட்டினாள். அவளை தன் பைக்கில் ஏற்றுக்கொண்டு தோட்ட வீட்டை நோக்கி பறந்தார் சாம்பமூர்த்தி. தூரத்திலிருந்து பார்க்கும்போதே வீட்டினுள் லைட் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சாம்பமூர்த்தி சொன்னார், தோ பாருங்க, லைட் எரியுதே, பாப்பா வீட்டில் தான் இருக்கா போல இருக்கே. அவர் சொன்னதும் மிருதுளாவுக்கு சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதற்குள் இவ்வளவு தூரம் எப்படி வந்திருப்பாள்? குழப்ப கேள்வியுடன் நின்ற பைக்கிலிருந்து குதித்து கீழே இறங்கினாள் மிருதுளா. கதவை திறந்து ஹாலுக்கு வந்தாள். கீர்த்தனா, கீர்த்தனா, படபடக்கும் இதயத்துடன் அழைத்தாள். பதிலில்லை. எந்த அறையிலும் அவள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. கொல்லையில் கிணற்றடியில் நீர் இறைக்கும் சத்தம் கேட்டது. பின் கதவை திறந்து லைட்டை போட்டு பார்த்தாள். அதிர்ந்தாள். கிணற்றிலிருந்து வாளியில் நீர் இறைத்து இறைத்து தலைக்கு ஊற்றிக்கொண்டிருந்தாள் கீர்த்தனா. பெரிய மனுஷி போல. அவள் பாவாடை சட்டை எல்லாம் ஈரம் சொட்ட நனைந்து கொண்டிருந்தது.
பின்னாடி வந்து பார்த்த சாம்பமூர்த்தியும் திகைத்துதான் போனார். என்னம்மா, பாப்பா இப்ப போய் தலைக்கு ஊத்திக்கிட்டு இருக்கா? அவர் மிருதுளாவை பார்த்து கேட்க, ஆவேசமாக தண்ணீரை சேந்தி சேந்தி ஊற்றிக்கொண்டிருந்த கீர்த்தனா இப்பொழுது வாளியை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி நடந்தாள். அவர்கள் இருவரும் அங்கு இருப்பதையே காணாதவள் போல மெதுவாக நடந்து வந்து வீட்டிற்குள் நுழைந்தாள். அறைக்குள் சென்று அப்படியே ஈரத்தோடு சென்று கட்டலில் படுத்தாள். அடுத்த நொடியே அவளிடமிருந்து பலமான குரட்டை ஒலி ஒன்று எழுந்தது. திகைத்து போன விழிகளோடு மகள் உறங்கிக் கொண்டிருப்பதையே பார்த்து கொண்டிருந்தாள் மிருதுளா. சாம்பமூர்த்தியோ, பாப்பாவை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க மிருதுளா என சொல்லிவிட்டு அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியாமல் கிளம்பியவர் சட்டென நின்றார். சற்று முன் பின் கதவை திறந்து கொண்டு ஈரமாக கீர்த்தனா நடந்து வந்தாள் அல்லவா? அவளுடைய சிறிய ஒரு ஜோடி காலடி தடங்களுடன் கூடவே இன்னொரு ஜோடி பெரிய காலடி தடங்களும் தெரிந்தது. கீர்த்தனாவின் காலடி ஈரம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ந்து போனது. ஆனால் அந்த பெரிய காலடி தடம் மட்டும் காயவில்லை. அது மட்டுமல்ல, அந்த காலடி மெதுவாக வாசலை நோக்கி நடக்க துவங்கியது. கூடவே ஜல் ஜல் என்று கொலுசொலியும். அறைக்குள் நுழைந்து கீர்த்தனாவை பார்த்து கொண்டிருந்த மிருதுளா இதையெல்லாம் கவனிக்கவில்லை. ஆனால் சாம்பமூர்த்தி கவனித்து விட்டார். கண்ணெதிரே ஈர காலடி தடங்கள் தோன்றி பின் அது வாசல் வரை வெளியில் சென்று மறைந்ததைக் கண்டு அவர் முகம் திகிலில் வெளுத்து போனது. கண்களை கசக்கி விட்டு கொண்டார். இப்போது தடமும் இல்லை, கொலுசொலியும் இல்லை. நான் வரேன் மிருதுளா என சொல்லிக்கொண்டே திரும்பியவர் திடீரென வீறிட்டு கத்தினார். காரணம், பின்கட்டு வாசலில் ஓர் உருவம் நின்றிருந்தது. அது கீர்த்தனா. ஈரம் சொட்ட சொட்ட நின்றபடி இவரை பார்த்து சிரித்தாள். அத்தியாயம் 8. சாம்பமூர்த்தி கத்திய கத்தலில் என்னவோ ஏதோ ஒன்று அறைக்குள்ளிருந்து வெளியே ஓடி வந்தாள் மிருதுளா. சார், என்ன, ஏன் இப்படி கத்துறீங்க? அலறி கத்தியவர் மிரண்டபடி பின்வாசலை பார்த்தவர் ஓடிப்போய் அரைவாசலில் நின்று பார்த்தார். கீர்த்தனா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். மீண்டும் பின்வாசலை பார்த்தார். திக்கென்றது. அங்கே நின்றிருந்த கீர்த்தனாவின் உருவத்தை காணோம். கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தார். இல்லை. தான் பார்த்தது நிஜமா இல்லை பிரமையா? தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பின்வாசலை பார்த்து மிரள மிரள அவர் விழிப்பதை பார்த்ததும் மிருதுளாவுக்கு சற்று எரிச்சல் உண்டானது. இதென்ன இப்படி முழிக்கிறாரு? சார், ஏன் கத்துனீங்க? அது ஒண்ணுமில்ல, ஏதோ பூனை ஓடினாப்புல இருந்துச்சு. எதிர்பாராம அதான் கத்திட்டேன். நான் கிளம்புறேங்க. கதவை சாத்தி தாழ் போட்டுக்குங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்து கிளம்பினார் சாம்பமூர்த்தி. போகும் வழியில் தென்னந்தோப்பின் நடுவில் அமைந்திருந்த அந்த வீட்டை கடக்க முயன்றார். அந்த வீட்டை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது என நினைத்து கொண்டேதான் சென்றார். ஆனால் பயம் உந்தினாலும் அதை கடக்கும்போது லேசாக தலையை திருப்பி பார்த்தார். தலையை திருப்பிதான் பார்த்தார். பார்த்த வினாடியே அவருக்கு கண்ணை கரித்தது. இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த தோப்பு வீட்டின் பெரிய கம்பி கதவின் மேல் கீர்த்தனா நின்று கொண்டிருந்தாள். அவள் விழியெங்கும் ரத்தம் ஊற்றிக் கொண்டிருந்தது. தாறுமாறாக துடித்த இதயத்தை அழுத்தி பிடித்தபடியே பைக்கை அப்படியே போட்டுவிட்டு கத்தி கொண்டே ஓட ஆரம்பித்தார் சாம்பமூர்த்தி. அத்தியாயம் 9. மறுநாள் பள்ளி வந்ததும் தான் கேட்ட தகவலை அறிந்ததுமே அதிர்ந்து போனாள் மிருதுளா. சாம்பமூர்த்தியின் உடல் ஊருக்கு தெற்கு பக்கம் இருக்கும் கண்மாயில் உயிரற்ற சடலமாக மிதப்பதாக, போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் சொன்னது சத்துணவு ஆயா முனியம்மாதான். தலைமை ஆசிரியர் உட்பட எல்லா ஆசிரியர்களும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்பதாக சொல்லிவிட்டு காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள் அவள். மிருதுளா அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். எப்படி? அவருக்கு நீச்சல் தெரியாம கண்மால விழுந்து செத்துட்டாரா? கீர்த்தனா அருகில் உட்கார்ந்து சுவரில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள். நீச்சலா என கேட்டபடி நம்மட்டு சிரிப்பு சிரித்தாள் முனியம்மா. அந்த ஆளுக்கு உள்நீச்சல் வெளிநீச்சல் எல்லாம் நல்லா தெரியுமம்மா. இந்த ஆளு செஞ்சு வச்சிருக்கிற அட்டூழியத்துக்கு பகை கொஞ்சமா நஞ்சமா? எவனாவது கொன்னு தூக்கி போட்டிருப்பானுவ. வேற என்ன? அதான் சொல்லிக்கிடுறானுங்களே. ஆளு கண்ணா முடியெல்லாம் பிதுங்கி ரத்தம் கக்கி சித்திருக்கானா. பேய் அடிச்சிருக்குமெண்டு வேற பேசிக்கிறானுவ. நல்லா இருக்கணும் அந்த பேய். பேயா? மிருதுளாவின் மனம் மருண்டது. ஏனோ சம்பந்தமில்லாமல் மகள் கீர்த்தனா ஆவேசத்தோடு தண்ணீரை மொண்டு மொண்டு தலைக்கு ஊற்றி கொண்டிருந்த காட்சி நினைவுக்கு வந்தது அவளுக்கு.
பேய் அடிச்சாத்தே இப்படி கண்ணில் மூக்கில் வாயில் காதுலண்டு உடம்புல இருந்த அத்தனை ஓட்டையிலேருந்தும் ரத்தம் வந்து சாவாக. அத்தோட இந்த ஆளோட ஒன்று விட்ட பெரியப்பா அம்மாவே இருக்கான்ல, அந்த குடிகார ஆட்டோ டிரைவரு தனபாலு, அவனுந்தேன் நேற்று ராத்திரியே போயிட்டானா. போயிட்டான்னா? மிருதுளா விழித்தாள். அதே ஆத்தா, செத்து போயிட்டியான். இவளுக்கு பக்கின்றது. செத்து போயிட்டாரா? எந்த டிரைவர் சொல்கிறீங்க? அத்தே, உங்களை கூட அன்னைக்கு ஒரு தரம் வீட்டில் கொண்டு வந்து விட்டானாம்ல, அந்த டிரைவர் தான். குடிக்கழுதே, இவன் இம்சை தாங்க மாட்டாம அவன் பொஞ்சாதி எங்கேயோ ஓடி போயிட்டா. ஆளும் சுத்தம் இல்லைம்மா, கையும் சுத்தம் இல்லை. ஆட்டோவில் தனியாக பிள்ளைங்க சவாரிக்கு வந்தால் சில்மிஷம் பண்ணுவானா. பொம்பளைங்களை பார்த்தா பல்ல பல்ல இழிக்கிறதான் வேலை. 10 வருஷத்துக்கு முந்தி இந்த பள்ளிக்கூடத்தில் பத்மினின்னு ஒரு வாத்தியாரம்மா, அப்படியே உங்களை ஆட்டமே மூக்கு முடியுமா நல்லா லட்சணமாக இருக்கும். வேலை பார்த்துட்டு இருந்தாக. பசங்களை வையாது அடிக்காது, பாசமாக பாடம் சொல்லித்தரும். அப்போது சத்துணவுக்குண்டு உங்களை ஆட்டம்லாம் டீச்சரம்மாலாம் இங்கன கிடையாது. இந்த பயலுவ கூட்டந்தேன் பார்த்துக்கிட்டு கிடந்தானுங்க. அந்த சாம்பசிவம் வாத்தியார் இப்போ இருக்கிற ஹெட்மாஸ்டர் மண்டையன் சங்கர சுப்பு. அப்போது எச்சமெல்லாம் கிடையாது, அசிஸ்டண்ட் எச்சம்தேன். இவனுக்கு தான் இந்த சாப்பாட்டு விஷயமெல்லாம் மேற்பார்வை. பிணந்திண்ணா இங்கே நெடித்தாள் முனியம்மா. பச்சை பிள்ளைங்க நல்ல சாப்பாட்டை இங்கனத்தே ஏதோ அரசாங்கம் தருதுண்டு வந்து சாப்பிடுதுக. அதை பிடுங்கி திண்டானுங்க. மிருதுளாவுக்கு புரிந்தது. அவளும் இதுபோல் எத்தனையோ பார்த்தவள் தானே. முடிந்தவரை குழந்தைகள் சாப்பாட்டில் எந்தவித தில்லுமுள்ளும் நடக்காமல் பார்த்து கொள்வாள். அவள் வரையில் இதுவரை அவள் வேலை பார்த்த பள்ளிகளில் அவளுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் அதிகம் நிகழ்ந்ததில்லை. 100 முட்டை கொடுத்துவிட்டு 200 முட்டைக்கு கணக்கெழுத சொல்லுவார்கள். விடுமுறை நாட்களில் கூட சாப்பாடு போட்டதாக எழுதி வைக்க சொல்வார்கள். அரசு கொடுக்கும் நல்ல அரிசியை வெளி மார்க்கெட்டில் விற்றுவிட்டு புழு பிடித்த அரிசியை பிள்ளைகளுக்கு சமைக்க சொல்லுவார்கள். நல்ல காசு பார்க்கலாம் என ஆசை காட்டுவார்கள். இவள் எதற்கும் மசிய மாட்டாள். மேலதிகாரிகளிடம் கம்ப்ளைண்ட் செய்து விடுவேன் என மிரட்டி விடுவாள். அவர்களும் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் அடங்கி விடுவார்கள். முனியம்மா தொடர்ந்தாள். அப்போ ஹெட்மாஸ்டரா இருந்தவர் நீலகண்டன் ஒருத்தர், ரொம்ப நல்லவர். ஐயமாரிதே. அவர் பொண்ணுதே அந்த வாத்தியாரம்மா பத்மினி. அவங்க அப்பா அப்போதான் ஊருக்கு வந்த புதுசு. வந்த 1 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு தில்லு முள்ளு மேலேயே பத்மினியம்மா கண்டுபிடிச்சிடுச்சு. அப்பா கிட்டேயும் சொல்லிவிட்டாக. அவரும் அவனுங்களை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு பாருங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா நிறுத்திக்கிடணும், இல்லண்டா நடக்கிறதே வேறண்டு எச்சரிச்சுவிட்டு விட்டாக. இவனுங்களும் கம்மண்டு இருந்தானுங்க, கடுப்புல தான் இருந்தானுவ. அப்பத்தேன் அந்த கொடுமையும் நடந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 2 பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வச்சிருக்கானுங்க, சாம்பமூர்த்தியும் சங்கர சுப்புவும். அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே வந்து பத்மினி டீச்சராண்ட சொல்லிடுச்சு. அவங்க கொதிச்சு போய் அவங்க அப்பாருக்கிட்ட கூட சொல்லாமல் அது ஏதோ குழந்தைங்க பாதுகாப்பு நம்பராமே, அதுக்கு கூப்பிட்டு சொல்லிப்பிடிச்சு. உடனே போலீஸும் வேனும் பறந்து வந்து அந்த நாய்களை அள்ளிட்டு போயிடுச்சு பாருங்க. ஊரே திரண்டு வந்துச்சு அவனுங்களை கொல்ற வெறியோட. கேஸும் நடந்தது. அந்த பத்மினி புள்ள கோர்ட்டுக்கு அலையா அலைஞ்சுது. கடைசியில் அந்த குழந்தைங்களோட அப்பனும் ஆத்தாலும் பணத்துக்கு பணிஞ்சதுகளோ இல்லை மிரட்டலுக்கு பயந்தானுகளோ தெரியல. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் நடக்கலண்டு பிறண்டு சொல்லிவிட்டானுங்க. அந்த குழந்தைங்களும் அவங்க சொல்லி தந்தபடியே ஆமாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிப்பிடிச்சு. பாவம் அந்த பிஞ்சுகளுக்கு என்ன தெரியும்? அப்பையாத்தா சொல்கிறது தானே அதுக்கு சொல்லும். கடைசியில் ரிலீஸ் ஆயிட்டானுவ. ஊரே கேன்னு இருந்துச்சு. இவனுக்கு வெளியில் வந்துட்டானுவ. கோர்ட்டு பத்மினி அம்மாவை கண்டிச்சு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வச்சிடுச்சு. இவனுக்கு வெளியே வந்த கொஞ்ச நாள்லையே பத்மினி அம்மா திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாவ என்ன ஆனாவன்னு யாருக்குமே தெரியல. அவங்க அப்பாரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடி அலைஞ்சாரு. பெண்ணை எங்கேயும் காங்கலண்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு. அந்த பாவிகதையும் காரணமா இருக்கலாம்னு சொன்னாரு. போலீஸும் விசாரிச்சுது. அந்த பொண்ணு எங்க மேல பொய் புகார் தந்ததுக்கு நியாயமா நாங்க அது மேல புகார் கொடுக்கணும். போனா போகுது சின்ன பொண்ணுண்டு விட்டுட்டோம். அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு எங்க போச்சோ இல்ல யார் கூட ஓடி போச்சோ யாருக்கு தெரியுமென்று எகடாசி பேசியிருக்கானுங்க. கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியலம்மா. அந்த வாத்தியாரம்மா என்ன ஆனாகண்டு பாவம் யாருக்குமே ஒன்றும் தெரியல. அந்த பெரிய வாத்தியாரும் பாவம் வீட்டை காலி பண்ணி வேலையை விட்டுட்டு பக்கத்தூருக்கு குடி போயிட்டார். கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லாம போய் 2 வருஷத்துக்கு முன்னே தான் தவறி போயிட்டார். இதை கேட்டதும் கீர்த்தனாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய துவங்கியது. தன்னிச்சையாக
அப்பா என்றது அவள் உதடு. அப்புறம் என்ன ஆச்சு? மிருதுளா கனத்த இதயத்துடன் கேட்டாள். அப்புறம் என்ன? எவன் கையை பிடிச்சோ காலை பிடிச்சோ அந்தாள் சங்கர சுப்பு ஹெச்சம் ஆயிட்டான். சாம்பமூர்த்தி அசிஸ்டன்ட் ஹெச்சம் ஆயிட்டான். இவனுக்கு வச்சதுதான் சட்டம். இவனுக்கு கடத்துற அரிசி காய்கறி எல்லாம் அந்த ஈனப்பைய தனபால் வண்டியில தான் ஏற்றி கொண்டு போவான். இப்போ அவனும் இல்லை, அந்த சாம்பமூர்த்தியும் இல்லை. அந்த வெளங்கா மண்டையன் சங்கர சுப்புத்தான் இருக்கியான். என்ன பெருமூச்சு விட்ட நொடியே வாசலில் கார் ஹாரன் சவுண்டு கேட்டது. கீர்த்தனா எழுந்து நின்று அரை வாசலில் நின்று பார்த்தாள். பள்ளி கேட்டுக்குள் சங்கர சுப்புவின் கார் உள்ளே நுழைவது தெரிந்தது. காரை விட்டு இறங்கி தன் அறைக்குள் நுழையும் சங்கர சுப்புவையே வைத்த கண் வாங்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. அவரை பார்த்து கொண்டே அவள் கைகள் கரித்துண்டால் சுவற்றில் என்னமோ எழுதி தள்ளி கொண்டிருந்தது. அதை கவனித்து விட்டாள் மிருதுளா. நெற்றி சுருங்கினாள். என்ன எழுதி கொண்டிருக்கிறாள்? இப்படி கரையால் சுவற்றில் கிறுக்கும் பழக்கம் அவளுக்கு இல்லையே. அத்தியாயம் 10. கீர்த்தனா போகும் ஹெட்மாஸ்டரையே வெறித்து கொண்டிருந்து விட்டு அறைக்கு மீண்டும் திரும்பினாள். அதற்குள் பியூன் வந்து கூப்பிடவும் மிருதுளா வெளியே சென்று விட்டாள். காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்த முனியம்மாளை நெருங்கினாள் கீர்த்தனா. அவள் அருகே சம்மணம் போட்டு உட்கார்ந்தாள். முனியம்மா என்றாள் மெதுவான குரலில். பாவாடை சட்டை சகிதம் காதுகளில் சின்ன கம்மல்கள் தொங்கட்டானுடன் அசைய, வட்ட முகத்துடன் தன்னை உற்று பார்த்தவாறே பேர் சொல்லி அழைக்கும் அந்த அழகிய சிறுமியை அதிசயத்துடன் பார்த்தாள் அந்த வயது முதிர்ந்த பெண்மணி. அள்ளி போட்ட கொண்டையும் அழுக்கு உடலும் எவ்வளவு தேய்த்தாலும் போகாத கரியடுப்பு புகை வாசம் வீசும் சேலையுமாக கிட்டத்தட்ட நடிகை மனோரமா சாயலில் வலம் வரும் தன்னிடம் குழந்தைகள் அவ்வளவு எளிதில் கிட்ட வந்து பேசாது. ஆனால் இந்த சிறுமியோ கிட்டக்க வந்து உட்கார்ந்து பழகின தினசில் முனியம்மா என்கிறாளே. என்னடி கண்ணு, இந்த அடுப்பு புகை உனக்கு ஆகாதுமா, தள்ளி உட்கார்ந்துக்கடி, கண்ணு எரியும் கரிசனையுடன் சொன்ன முனியம்மாளை கண்களில் நீருடன் ஏறிட்டாள் கீர்த்தனா. உனக்கு என்ன தெரியலையா முனியம்மா? ஏன் தெரியாம? சத்துணவு வாத்திரம்மாளோட ஒரே செல்ல பொண்ணு கீர்த்தனா குட்டி தானே. வாய் நிறைய சிரிப்போடு சொன்ன முனியம்மாவை சற்று நேரம் பார்த்திருந்து விட்டு, மேஸ்திரி அம்மா என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டாள் கீர்த்தனா. முட்டைக்கோசை நறுக்கிக் கொண்டிருந்த முனியம்மாவின் கைகள் சட்டென நிறுத்தியது. மெதுவாக நிமிர்ந்தாள். ஸ்லோ மோஷனில் முனியம்மாவின் தலை கீர்த்தனா பக்கம் திரும்பியது. கீர்த்தனா குறுகுறுவென அவளையே பார்த்தபடி, மேஸ்திரி அம்மா காட்டுக்கிழங்கு சுட்டு தருதியலா என்றாள் சின்ன சிரிப்புடன். முனியம்மாவின் முகம் வியர்த்தது, கைகள் நடுங்கியது. ஆத்தா, இது இது டீச்சர் அம்மா குரல் இல்ல? மனதுக்குள் திகில் பரவியது முனியம்மாவுக்கு. அதே நேரம் ஹெட்மாஸ்டர் அறைக்குள் நின்றிருந்த மிருதுளாவை கேள்விகளால் துளைத்து கொண்டிருந்தார் சங்கரசுப்பு. மிருதுளா, சாம்பமூர்த்தி கொலையில ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. நான் விசாரிச்ச வரையில சாம்பமூர்த்தி கடைசியா நேற்று இரவு உங்க வீட்டுல உங்க கூட தான் இருந்திருக்கார் சொல்லிவிட்டு மிருதுளாவை விஷமமாக பார்த்தார் சங்கரசுப்பு. அவளுக்கு முகம் சிவந்தது. என் பொண்ணு கீர்த்தனா நேத்து கடை வீதியில திடீர்னு காணாம போயிட்டா. அவளை கண்டுபிடிக்கத்தான் என் கூட அலைஞ்சாரு. உங்க பொண்ணு கிடைச்சிட்டாளா? சங்கரசுப்பு குரலில் கிண்டல் கலந்த கரிசனம். கிடைச்சிட்டா, தானே நடந்து வீட்டுக்கு வந்துட்டா. சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். நான் கேட்டத போலீஸ் வந்து கேட்டாலும் கேட்பாங்க. இப்படியே பதில் சொல்லிடுங்க, பார்த்து இருந்துக்கங்க. என்னமோ அவள்தான் அவன் இறந்ததற்கு காரணம் என்ற ரீதியில் அவர் பேசியது மிருதுளாவுக்கு எரிச்சல் கலந்த கோபத்தை ஏற்படுத்தியது. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இதோ ஊர் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் என அவர் சொல்லவே இவள் இடைமறித்த குரலில் சொன்னாள். அப்படி ஏதாவது விசாரணைன்னு வந்தா அதை நான் பார்த்துக்கிறேன் சார், அவ்வளவுதானே, வேற எதுவும் விஷயம் இல்லையே என சொல்லி பட்டன கைகளை குவித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியேறினாள் அவள். சங்கரசுப்புவின் பார்வை போகும் அவளையே முறைத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 11. இரவு 7 மணி. தன்னுடைய சிறிய குடிசை வீட்டிற்கு பக்கவாட்டில் பாத்திரங்களை எடுத்து போட்டு கழுவி கொண்டிருந்தாள் முனியம்மா. கைகள் பரபரவென கரியை தொட்டு பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாலும் மனம் மதியம் பள்ளியில் நடந்த விஷயங்களையே நினைத்து கொண்டிருந்தது. காணாமல் போன பத்மினி டீச்சர் தன்னை விளையாட்டாக மேஸ்திரி அம்மா என்றுதான் அழைப்பது வழக்கம். மற்றவர்கள் எல்லாம் ஆயா என கூப்பிடுவார்கள். தன்னுடைய கணவன் மேஸ்திரியா இருந்த போது கட்டடத்திலிருந்து தவறி விழுந்து இறந்து விட்ட பிறகுதான் இந்த வேலைக்கு முனியம்மா வந்தது. அதை தெரிந்து கொண்ட பிறகு
மேஸ்திரி அம்மா எனத்தான் அழைப்பாள் பத்மினி எப்போதும். அவள் அப்படி கூப்பிடும்போது சற்று கூச்சமாக கூட இருக்கும் முனியம்மாவுக்கு. வாத்தியார் மிஸ்ஸஸ் வாத்தியார் அம்மா, டாக்டரோட மிஸ்ஸஸ் டாக்டர் அம்மா, ஒரு மேஸ்திரியோட மிஸ்ஸஸ் நீங்க மேஸ்திரி அம்மா, கரெக்டா? கேட்டுவிட்டு கலகலவென முத்துக்களை சிதறவிட்டது போல் நகைப்பாள் பத்மினி. மாநிறத்துக்கும் சற்று கூடுதலான பொன்னிறம், 5.5 அடி உயரத்திற்கேற்ற உருவம், எளிய பருத்தி புடவையில் உண்மையிலேயே ஒரு பூவாய் பளிச்சென வருவாள். நெற்றியில் வட்ட சாந்து பொட்டு, மேலே ஒரு சந்தன கீற்று, காதுகளில் ஆடும் சிறிய குடை ஜிமிக்கி, நீண்ட முடியை ஒற்றை பின்னலாய் பின்னி இருப்பாள். முனியம்மா கூட கேட்டாள், டீச்சரம்மா, நீங்க பார்க்கறதுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரியே இல்லையே, அப்படியே மலையாள பொண்ணுங்க மாதிரி ஆட்டமில்ல இருக்கீங்க. பத்மினி சிரித்தபடியே சொல்வாள். அப்பா தமிழர் தான், அம்மா பாலக்காடு, பாலக்காட்டு ஐயர், நான் அம்மா சாயலாக்கும் என்பாள் நளினமாக. தந்தை ஹெட்மாஸ்டராக இருக்கும் பள்ளியில் பத்மினிக்கும் ஆசிரிய உத்தியோகம் கிடைத்தது. தற்காலிகமாகத்தான். அதை அவ்வளவு அருமையாக பார்த்தாள் பத்மினி. பளிச்சென அந்த சிற்றூரின் பள்ளியில் வலம் வரும் பத்மினியை சங்கரசுப்புவும் சாம்பமூர்த்தியும் பார்க்கும் பார்வை அவ்வளவு நேர்மையானதாக இருக்காது. முனியம்மா கூட பத்மினியை எச்சரிப்பது உண்டு. மோசமான பயலுகத்தாயி அவனுங்க கிட்ட பகையே வச்சுக்காதாமணி. தப்பு முனியம்மா, தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் படிச்சவங்களே கேட்கலனா எளிய ஜனங்க எப்படி கேட்பாங்க? நாம கேட்டாதான் நம்மளை பார்த்து 4 பேர் கேட்பாங்க. இங்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஆள் வேணும், முடிவு யார் கையில வேணாலும் நடக்கும். துணிவுடன் பதில் சொல்வாள் பத்மினி. முனியம்மாவிடம் ரொம்ப பிரியம் அவளுக்கு. அவள்தான் 10 வருஷங்களா எங்க போனா என்ன ஆனா ஏதும் தெரியல. இப்போ ஒரு 10 வயசு பொண்ணு வந்து அவள் குரல்ல கூப்பிடுது. எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுது. தான் என்னான்னு நினைக்கிறது? ஒருவேளை பத்மினிக்கு அந்த பாவிகளால ஏதாவது ஆகி அவளது ஆவி இந்த குழந்தை மேல இறங்கி இருக்குமோ? இப்படி நினைத்த மாத்திரத்தில் உடல் நடுங்கியது முனியம்மாவுக்கு. அதே நேரம் மேஸ்திரியம்மா என்ற குரல் கேட்டது. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. கையிலிருந்த பாத்திரத்தை தொப்பென போட்டுவிட்டு திரும்பினாள் முனியம்மா. அங்கே கீர்த்தனா நின்றிருந்தாள். அதே குழந்தை முகம், ஆனால் கண்கள் மட்டும் வேறு யாருடையதாகவோ எடுத்து ஒட்ட வைத்துக் கொண்ட தினசில் விழித்தபடி பெரியதாக இருந்தது. ஆத்தா என்றாள் முனியம்மா நடுங்கும் குரலில். என்ன மேஸ்திரியம்மா, நான் பேயா பூதமா ஆவியா இந்த உடம்புக்குள்ள புகுந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. இல்லம்மா, திணறினாள் பேச. நீ நினைச்சது சரிதா முனியம்மா, நான் தான் பத்மினி. நான் செத்து 10 வருஷமாச்சு. எந்த சலனமும் இன்றி இப்படி அவள் சொன்னதும் பெரிதாக அலறிவிட்டாள் முனியம்மா. அத்தியாயம் 12. தான் இறந்துவிட்டேன், நான் செத்து 10 வருஷமாச்சு என ஒரு 10 வயது சிறுமி சொன்னால் எப்படி இருக்கும்? முனியம்மாவின் நாக்கு உலர்ந்து போனது. அம்மாடி என்றாள் காற்று குரலில். யாராவது இருக்கிறார்களா என சுற்றிலும் பயப்பார்வை ஓடவிட்டாள் அவள். யாரும் தென்படவில்லை. எல்லோரும் அவரவர் வீட்டுக்குள் முடங்கிவிட்டனர். கிராமத்தில் எல்லாம் அப்படித்தான். அவள் பயப்படுவதை கண்டு சிரித்தாள் கீர்த்தனா. அந்த சிரிப்பில் வேதனை கலந்திருந்தது. பயப்படாத முனியம்மா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு சில உண்மைகள் தெரியணும். என்னம்மா என்றாள் முனியம்மா திக்கிய குரலில். கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? கீர்த்தனா கேட்டதும் சரிம்மா உள்ள வாங்க என திகிலுடன் சொன்னவாறே குடிசை கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஒரே ஒரு கூடம் மட்டுமே, அதை தடுத்து ஒரு சமையல் கட்டு. பளிச்சென இருந்தது அந்த வீடு. ஓரமாக போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டலில் உட்கார்ந்தவாறே அந்த வீட்டை சுற்றி கண்களை சொல்லவிட்டாள் கீர்த்தனா. அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் வீடு இருக்கு, கொஞ்சம் கூட மாறலையே என்றவள் மேலே அண்ணாந்து குடிசையை பார்த்துவிட்டு, ஏன் மேஸ்திரியம்மா, இன்னுமா குடிசையை மாத்தாம இருக்கீங்க? மழை காலத்துல ஒழுகுதுன்னு சொன்னீங்களே என்றாள் கேள்வியும் கரிசனமுமாக. பேச்சு மூச்சே வராமல் செயலற்று நின்று போனாள் முனியம்மா. இந்த சின்னஞ்சிறு உருவம், சந்தேகமே இல்லை, இது பத்மினிதான். அப்படின்னா அந்த பொண்ணு உயிரோட இல்ல. உண்மை புரிய கண்களில் குபுக்கென்று நீர் எட்டி பார்த்தது. தொப்பென தரையில் உட்கார்ந்து பத்மினியம்மா என்று கதறிவிட்டாள் முனியம்மாள். கீர்த்தனா எழுந்து வந்து அழுது கொண்டிருந்த முனியம்மாவின் அருகில் வந்து நின்றாள். எப்படிம்மா, என்ன ஆச்சு, எங்க ஆச்சு
எங்க யாருக்குமே ஒண்ணுமே புலப்படலையே. என்ன கொன்னுட்டாங்க முனியம்மா என்றாள் கீர்த்தனா மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில். அதுக்கு பழிவாங்க வந்திருக்கேன். கண்களில் நீருடன் கீர்த்தனாவை ஏறிட்டாள் முனியம்மா. யாருமா அந்த கொலகார பாவிங்க? சாம்பமூர்த்தி, ஆட்டோ டிரைவர் தனபால், சங்கர சுப்பு. நினைச்சேன், ஆங்காரமாக கத்தினாள் முனியம்மா. அவனுகளாத்தான் இருக்குமுண்டு ஊருக்கு சந்தேகமே வந்துச்சு. பாவிங்க, கடைசியில் அதைத்தான் பண்ணியிருக்காங்க. மூக்கை சிந்தினாள். நீ பண்ணது சரிதே ஆத்தா. இவனுகளை எல்லாம் இப்படித்தான் சாவடிக்கணும். முனியம்மா, சொல்லு தாயி. எனக்கு சில விஷயங்கள் நினைவில்லை முனியம்மா. என்னை பத்தி சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. உண்மையிலேயே எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி செத்து போனேன், எப்படி அந்த இடத்துக்கு போனேன், யார் என்னை கூட்டிட்டு போனாங்க, அதெல்லாம் தெரியல. யோசிச்சா தலையே வலிக்குது. கீர்த்தனா யோசனையுடன் சொல்ல முனியம்மாள் அவளை ஆச்சரியமாய் பார்த்தாள். என்னம்மா, நீங்க தான் எல்லாம் ஞாபகம் வச்சுதானே இந்த உடம்புக்குள்ள வந்திருப்பீங்க, அப்புறம் எப்படி மறந்து போவோம்? என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்களை கொன்னவர்களை ஞாபகம் வச்சிருக்கீங்க. இந்த ஊரவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புறவு என்ன? இல்ல முனியம்மா. கீர்த்தனா தலையாட்டினால் பெரிய மனுஷி போல. நீ நினைக்கிற மாதிரி நான் செத்து அலையிற ஆவி இல்ல. புறவு? கண்களில் கேள்வியுடன் அவளை நோக்கினாள் முனியம்மா. நான் புது உடல் எடுத்து வந்திருக்கிற ஆத்மா. தெளிவா சொல்ல போனா, நான் முன் ஜென்மத்துல பத்மினி, இந்த ஜென்மத்துல கீர்த்தனா. கீர்த்தனாவா மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். முன் ஜென்ம நினைவுகளோட பிறந்திருக்கேன். கீர்த்தனா தலையை ஆட்டி சொல்ல சொல்ல முனியம்மாளுக்கு திகில், பரவசம், மகிழ்ச்சி, சோகம் என பல வகையான உணர்வுகள் அவள் உடலெங்கும் பரவியது. ஆத்தா, நீங்க? ஆமாம், நான் பத்மினி தான். கீர்த்தனாவா மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். அதை சொல்லும்போது கீர்த்தனாவின் முகம் இரத்த சிவப்பில் ஆனது. நண்பர்களே, இதனுடைய இறுதி பாகம் அடுத்த பதிவில் வெளியிடப்படும். எங்கேயும் போக வேண்டாம், கதை நிலவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.